எங்களுக்கு எதிரி திமுக தான். 1000 ஸ்டாலின் வந்தாலும், 1,00,000 உதயநிதி ஸ்டாலின் வந்தாலும் அதிமுக தலைமையிலான கூட்டணி தான் வெற்றி பெறும். மதுரையில் முன்னாள் அமைச்சர், சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர் மதுரையில் ஆர்.பி. உதயகுமார் பேட்டி. சென்னை செல்வதற்காக மதுரை ரயில் நிலையம் முன்பு முன்னாள் அமைச்சர், சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ஆர்.பி. உதயகுமார் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவர் கூறும்போது, கூட்டணி குறித்த கேள்விக்கு அதிமுக பொதுக்குழுவில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தின் அடிப்படையில் கூட்டணியை டெல்லியில் பாஜகவும், தமிழ்நாட்டில் இபிஎஸ் தான் முடிவு செய்வார். ஓபிஎஸ், டிடிவி, அண்ணாமலையை சந்தித்தது குறித்த கேள்விக்கு தேர்தல் நேரங்களில் பாராட்டுவதும் விமர்சிப்பதும் தேர்தல் களம் சூடுபிடித்துள்ளது என்பதை காட்டுகிறது. அவருக்கு தெரிந்த செய்தியை அவரவர் பாணியில் பாராட்டிக் கொள்கிறார்கள். இதை குற்றச்சாட்டாக சொல்ல முடியாது. அதிமுக பாஜக கூட்டணியை கண்டு ஆளும் திமுக நடுநடுங்கி போய் உள்ளது. தேர்தல் நேரங்களில் வரும் பாட்டுகளுக்கும் விமர்சனங்களுக்கும் பூத கண்ணாடி வைத்து தேதி பார்த்து அரசியல் காரணங்களை சொல்லிக் கொண்டிருக்க முடியாது. எடப்பாடி பழனிசாமியை முதல்வர் வேட்பாளராக ஏற்கும் கட்சிகள், மக்களுக்கு சேவை செய்யும் கட்சிகள், ஒத்த கருத்துடைய கட்சிகள் அதிமுக பாஜக கூட்டணியில் இணைவதை உறுதி செய்யும் வகையில்தான் பொதுக்குழு தீர்மானத்தில் நிறைவேற்றப்பட்டுள்ளது. நிச்சயமாக அது நிறைவேறும். தை பிறந்தால் வழி பிறக்கும். விஜய் கூட்டணி வருவார் என்று நம்புகிறார்களா? யார் கூட்டணிக்கு வருவார்கள் என்று ஜாதகம் பார்க்க முடியாது. திமுகவை எதிர்ப்பவர்கள் அதிமுகவில் இபிஎஸ் தலைமையிலான கூட்டணியில் இணைத்தால் மக்கள் அவர்களை வரவேற்க தயாராக உள்ளார்கள். விஜயை முதல்வராக்குவேன் என KAS தெரிவித்தது குறித்த கேள்விக்கு அதை நான் பார்க்கவில்லை. செங்கோட்டையன் வந்த பின் டிவிகே வளர்ச்சியை எப்படி பார்க்கிறீர்கள் என்ற கேள்விக்கு ஜனநாயக நாட்டில் தேர்தல் திருவிழாவின் போது வருவார்கள், போவார்கள். யாரையும் வரவேண்டாம் என்று சொல்ல முடியாது. சாமி யாருக்கும் வரம் தரப்போகிறது என மக்கள் முடிவு செய்வார்கள். மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு. பாஜக 80 தொகுதிகளை உறுதி செய்து விட்டதா என்ற கேள்விக்கு தலைமை செய்வதை தொண்டர்கள் வரவேற்கத்தான் முடியும். அது குறித்து விவாதிக்க முடியாது. பொறுத்திருந்து பாருங்கள். 2026 தேர்தலில் திமுக எதிரியா, டிவிகே எதிரியா? அதிமுக ஒரே எதிரி திமுக. திமுக தான். 54 வருடங்களாக எங்களுக்கு எதிரி திமுக தான். 1000 ஸ்டாலின் வந்தாலும், 1,00,000 உதயநிதி ஸ்டாலின் வந்தாலும் அதிமுக தலைமையிலான கூட்டணி தான் வெற்றி பெறும். அவை புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் தலைமையிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிற காட்டாட்சிக்கு, கொடுங்கோல் ஆட்சிக்கு, குடும்ப ஆதிக்கத்திற்கு முற்றுப்புள்ளி வைத்து மக்களாட்சிக்கு மகுடம் சூட்டுகிற அந்த 2026 என்கிற மகத்தான அந்த தேர்தலிலே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வெற்றி மகுடம் சூட்டுவதற்கு மக்கள் தயாராக இருக்கிறார்கள். ஆக களத்தில் கடுமையான போட்டி. யார் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே போட்டியிடுவது என்கிற அடிப்படையில் எல்லோரும் விருப்ப மனுக்களை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் புரட்சி தமிழ் ஐயா எடப்பாடி அவர்கள் தென் தமிழ்நாட்டிலே போட்டியிட வேண்டும், மதுரையிலே போட்டியிட வேண்டும் என்ற கோரிக்கை வைப்பதற்காக, விருப்ப மனு செலுத்துவதற்காக 15,000 ரூபாய் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே டிடி எடுத்து பேபலட் சென்னை எடுத்து இன்றைக்கு நாங்கள் சென்று புரட்சி தமிழ் ஐயா எடப்பாடியோட தலைமையில் நடைபெற்று கொண்டிருக்கின்ற வாரிசு அரசியல், குமரி முதல் இமயம் வரை, இமயம் முதல் குமரி வரை, இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பாரதிய ஜனதா கூட்டணி வாரிசு அரசியலை, சர்வாதிகார அரசியலை, குடும்ப அரசியலை, குடும்ப ஆதிக்கத்தை முற்றுப்புள்ளி வைத்து முடிவுரை எழுதி ஜனநாயகத்தை மலர செய்கின்றார்கள். அது டெல்லி தொடங்கி சமீபத்தில் இன்றைக்கு உங்களுக்கெல்லாம் தெரியும், பீகார் தேர்தலில் வாரிசு அரசியல், குடும்ப ஆதிக்கத்திற்கு முடிவுரை எழுதப்பட்டிருக்கிறது. அங்கே பீகாரில் நடைபெற்ற வெற்றி வரலாறு தமிழகத்தில் மலர்வதற்கும் தயாராக மக்கள் தீர்ப்பளிப்பதற்கு தயாராக இருக்கிறார்கள். புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடி அவர்கள் தலைமையில் அம்மாவின் ஆட்சி, மக்களின் ஆட்சி, ஜனநாயக ஆட்சி, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா வெற்றி கூட்டணி அமைக்கும். அந்த நடுக்கத்திலே தான் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இன்ஜின் இல்லாத கார் என்று அவர் பேசியிருக்கிறார். இன்ஜின் இல்லாத கார் இழுத்து செல்கிறது பாரதிய ஜனதா என்று சொல்லுகிறார். ஆனால் திமுக சுவாசமே இல்லாத கட்சியாக இருக்கிறது. அதற்கு சுவாசம் கொடுப்பதற்காகத்தான் மண்டல மாநாடு என்கிற பெயரில் விளம்பரத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆகவே ஆட்சி முடிய இன்றைக்கு 3 மாதங்கள் தான் இருக்கிறது. இப்போது அவர்கள் புதிதாக மகளிருக்கு உரிமை தொகை என்று அறிவிக்கின்றார்கள். ஏற்கனவே அறிவித்த காலை உணவு திட்டத்தில் 40% மாணவர்கள் பங்கு பெறவில்லை என்கிற அதிர்ச்சி தகவல் இருக்கிறது.
இந்த உரிமைத் தொகையும் பெரிய அளவில் வரவேற்பு பெறவில்லை என்ற உளவுத்துறை தகவலா என்னவோ தெரியவில்லை. ஆகவே நாங்கள் உயர்த்தி கொடுப்போம் என்று முதலமைச்சர் அறிவிக்கின்றார்கள். இன்னும் 3 மாதத்தில் அவர்கள் உயர்த்தி கொடுத்தால் என்ன, கொடுக்காவிட்டால் என்ன? அவர்கள் வீட்டுக்கு போவதும் புரட்சித் தலைவர் ஐயா எடப்பாடியார் கோட்டைக்கு செல்வதும் உறுதியாகி இருக்கிறது. ஆகவே இந்த மக்கள் இந்த குடும்ப ஆதிக்கத்தினுடைய ஆட்சியினுடைய அவலங்களிலே வெறுத்து போயிருக்கிறார்கள். 525 வாக்குறுதிகளை கொடுத்தார்கள். எப்போதெல்லாம் தேர்தல் வருகிறதோ அப்போதுதான் மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு தேர்தல் வாக்குறுதி ஞாபகத்துக்கு வரும். கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் அறிவித்த 525 வாக்குறுதிகள், குறிப்பாக மகளிர் உரிமை தொகை, நாடாளுமன்ற தேர்தல் வருகிற போதுதான் 2024 தான் அதை தொடங்கி வைத்தார்கள். அதற்கு பிறகு அவர்கள் இப்போது சட்டமன்ற தேர்தல் வந்தவுடன் கூடுதலாக பயனாளிகளுக்கு வழங்குகிறோம் என்று 3 மாதம் இருக்கிற போது அவர்கள் முக்கி அறிவிக்கின்றார்கள். ஆனால் அவர்களுக்கு முக்காடு தான் போட போகிறார்கள் தமிழ்நாட்டு மக்கள் என்பதுதான் இந்த கள நிலவரமாக இருக்கிறது. ஆகவே ஜனநாயகம் வளர வேண்டும். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே ஒரு சாமானிய தொண்டர், 50 ஆண்டு கால பொது வாழ்க்கைக்கு சொந்தக்காரர், 4½ ஆண்டு காலம் 11 மருத்துவக் கல்லூரிகள், 6 புதிய மாவட்டங்கள், குடிமராமத்து திட்டங்கள், 2000 அம்மா மினி கிளினிக் என்று என்னால் அடுக்கடுக்காக பட்டியலிட்டு சொல்ல முடியும். அப்படிப்பட்ட 4½ ஆண்டுகள் பொற்கால ஆட்சியை, புனித ஆட்சியை அம்மாவின் திருநாமத்திலே, புரட்சித்தலைவர் திருநாமத்திலே மக்களுக்கான ஆட்சியை கொடுத்தார்கள் நம்முடைய புரட்சி தமிழ் ஐயா எடப்பாடி அவர்கள். அது இதயத்திலே தமிழ்நாட்டு மக்களுடைய இதயத்திலே நிறைந்திருக்கிறது. அதனுடைய பிரதிபலிப்பாக வருகிற 2026 சட்டமன்ற தேர்தலில் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் முதலமைச்சராக வர வேண்டும். ஸ்டாலினா எடப்பாடியாரா, எடப்பாடியாரா ஸ்டாலினா என்று சொன்னால் மக்கள் தீர்க்களிக்க போவது நம்முடைய புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் முதலமைச்சராக வர வேண்டும் என்கிற மகத்தான தீர்ப்பை இன்றைக்கு நேற்றே பார்த்தீர்களான தலைமை கழகத்தில் ஒட்டுமொத்தமான தொண்டர்கள் எவ்வளவு ஆர்வத்தோடு, உற்சாகத்தோடு, நம்பிக்கையோடு அங்கே தேர்தல் களத்தில் நிற்பதற்கு அவர்கள் ஆர்வம் காட்டுகிறார் என்று சொன்னால், கள நிலவரம் மக்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சி கட்டிலே அமர்த்துவதற்கு தயாராகிவிட்டார்கள் என்கிற அந்த உற்சாகம் கரைபுரண்டு இன்றைக்கு ஓடிக்கொண்டிருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். தேர்தல் நேரங்களே அவரவர்கள் பாராட்டுவதும் அவரவர்கள் விமர்சனம் செய்வதும் இது தேர்தல் களம் சூடு பிடித்திருக்கிறது என்ற அர்த்தம். அப்படித்தான் இதை பார்க்க முடியும். ஆகவே யாருக்கு தெரிந்த செய்தி, அவரவர்களுக்கு தெரிந்த செய்தியை அவரவர்களுடைய பாணியிலே பகிர்ந்து கொள்கிறார்கள். அதை நாம் யாரும் குற்றச்சாட்டாக சொல்ல முடியாது. ஆகவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கூட்டணி வெற்றி கூட்டணியாக இருப்பதைக் கண்டு ஆளுகிற கட்சி நடுநடுங்கி போயிருக்கிறது. இதுதான் உண்மை நிலவரம். ஆகவே ஆளுகிற கட்சி நடுக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிற இந்த வெற்றி கூட்டணியை வெற்றிகரமாக வழிநடத்துகிற பொறுப்பை புரட்சி தமிழ் ஐயா எடப்பாடியார் என்கிற சாமானிய தொண்டர், ஒரு தொண்டர் நாடாள முடியுமா என்ற புதிய இலக்கணத்தை படைத்து நாடு போற்றுகிற நல்லாட்சியை நலத்திட்ட நாயகராக ஒரு வரலாறு படைத்திருக்கிறார்கள். ஆகவே அதை வரவேற்பவர்கள் எல்லோரும் வரவேற்கிறார்கள். அதை இன்னும் மீண்டும் அதை மலரச் செய்ய வேண்டும் என்று, அந்த உறவு மலரச் செய்ய வேண்டும் என்று நினைப்பவர்கள் மலரச் செய்கிறார்கள். தேர்தல் காலங்களிலே வருகிற விமர்சனங்களுக்கும் தேர்தல் காலங்களிலே வருகிற பாராட்டுகளுக்கும் நாம் ஒவ்வொன்றுக்கும் பூத கண்ணாடி வைத்து தேடி படித்து அதற்கான அரசியல் காரணங்களை எல்லாம் கண்டுபிடித்து சொல்லி கொண்டு இருப்பதற்கு யாருக்கும், எந்த அரசியல்வாதிகளுக்கும் நேரமில்லை. மக்களை சந்திப்பதற்கே யாருக்கும் நேரமில்லை. ஏனென்றால் இன்றைக்கு 175 தொகுதியிலே நேரடியாக சென்று சந்தித்த ஒரு வரலாறை இனிமேல் எந்த தலைவரும் முறியடிக்க முடியாது. புரட்சி தமிழர் எடப்பாடியாருடைய வரலாற்றை இனிமேல் எந்த தலைவரும் முறியடிக்க முடியாது. இப்போ தேர்தல் களத்துல முந்தி செல்கிறது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கூட்டணி. உங்களுடைய எதிர்பார்ப்புகளுக்கெல்லாம் நல்ல பதிலை தான் இந்த நடந்து முடிந்த கழக செயற்குழு பொதுக்குழுவிலே தீர்மானமாக நிறைவேற்றியிருக்கிறோம். பிரகாசமான வாய்ப்பு இருக்கிறது என்பதை ஒத்த கருத்துடைய அதில் அந்த செயற்குழு நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களை உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன். புரட்சி தமிழ் ஐயா எடப்பாடியாரை முதலமைச்சராக ஏற்றுக்கொள்கிற கட்சிகள், ஒத்த கருத்தோடு இணைந்து பணியாற்றுகிற கட்சிகள், மக்களுக்கு சேவை செய்கிற மனப்பான்மையோடு உள்ள கட்சிகள். ஆகவே அந்த ஏற்றுக்கொள்வதோடும் மன ஒத்து பணியாற்றுவதற்கு தயாராக இருக்கிற கட்சிகளோடு கூட்டணி அமைக்குவதற்கு பிரகாசமான வாய்ப்பு இருக்கிறது என்பதை கழக செயற்குழு பொதுக்குழுவில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் நிச்சயமாக அது தீர்க்கமாக நிறைவேறும். நம்பிக்கையோடு தை பிறந்தால் வழி பிறக்கும் என்பதை நம்பிக்கையோடு இருக்கும். அதிமுக முன்னாள் அமைச்சர் எல்லாருமே விஜய் சாப்பிட்டாதான் விஜய் என்ன கூட்டணி சொல்றாங்க, அவங்க நம்புறீங்க சார்?
யார் யார் கூட்டணிக்கு வருவார்கள் என்பதை ஜாதகம் பார்த்து நான் சொல்ல முடியாது. எல்லோரும் திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்ப்பவர்கள் எல்லோரும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்து தலைமையிலான கூட்டணியிலே அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையை ஏற்றுக்கொள்கிற புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியாரை முதலமைச்சராக ஏற்றுக்கொள்கிற அனைவரையும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களும் தமிழ்நாட்டு மக்களும் வரவேற்பதற்கு தயாராக இருக்கிறார்கள். முதலமைச்சரானதை எந்த சக்தியாலும் தடுக்க முடியாது. என் ரத்தத்துல தாவேகா தலைவர் விஜய